is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. கனமகிமைக்கு பாத்திரரே, எந்தன் கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவேன். கனமகிமைக்கு பாத்திரரே, எந்தன் கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவேன். மகாதேவா, அதிசயம் செய்பவர், உம்முள் யாரும் இல்லையே. உம்முள் யாரும் இல்லையே. மகாதேவா, அதிசயம் செய்பவர், உம்முள் யாரும் இல்லையே. உம்முள் யாரும் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இந்த 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல சொன்னது போல இந்த நாளில் கர்த்தர் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நமக்கென்று ஒரு எல்லைக்குரிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம போய் அடுத்த தேசத்துல பிழைக்க தேவையில்லை. நம் தேசத்துல நம் பிழைக்கும்படியாய் கர்த்தர் இடம் உண்டாக்கினார் அல்லவா? கர்த்தரை நன்றியோட ஸ்தோத்தரிப்போமா? ஹalleluya. மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹalleluya. கர்த்தாவே மக்கு நன்றி அப்பா. சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இந்த நாள் பாக்கியம் உள்ள ஜனங்களாய் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். இந்த ஸ்தலத்துல இந்த தேசத்துல எங்களை நீ தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீர் அப்பா. கிருபையா எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நீர் கொடுக்கிறதுக்காய் நன்றி தாப்பனே. நீரே கனத்திற்கு பாத்திர, துதிக்கு பாத்திர தாப்பனே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி நம் இந்த பாடலை பாடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றிடுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இன்றைக்கு நன்றியோட நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், நமக்கு வேண்டிய போதுமானவராய் இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்துக்காக நன்றி செலுத்தி நாம் இந்த பாடலை நாம் பாட போறோம். ஹalleluya. தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே
வேளையில கத்தரை ஸ்தோத்தரிப்போமா? கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ ஜனமாய் கத்தர் இடத்துல நாம் வந்து சேரும்போது கத்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறவிடப்போமா? ஹல்லேலூயா. கத்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. எங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தாவே அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு காலம், ஆனால் கத்தர் நம்மளை ரட்சித்தார். கத்தர் நம்மளை விடுதலை ஆக்கினார். கத்தர் நமக்கு வேண்டிய ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்து இந்த நாளில் அவரை துதிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் கத்தர் கொடுத்த விடுதலைக்காக கத்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யோசபாத் சொன்னார், கத்தரை நம்புங்கள் நீங்கள் நிலைப்படுவீர்கள். கத்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவரே உம்மை நம்பி ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம். நீர் கொடுத்த எங்களுக்கு அழைப்புக்காய் நன்றி. நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்காய் நன்றி, ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி தாப்பனே. மக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலும் கத்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கத்தர் கொடுக்கிறார். நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, கத்தர் நமக்கு வேண்டிய நன்மைகளை தரும்படி, கத்தர் நம்மை பெருக செய்யும்படி கத்தர் கிருபையாய் இறங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விளைச்சலை கொடுக்கிற தேவன். நமக்கு வேண்டிய நன்மைகளை கத்தர் கட்டளையிட வல்லவர். எந்த காரியத்திலும் கத்தர் நம்மளை செழிப்பை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம், அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம், கத்தருடைய ஜனமாயிருக்கிறோம். கத்தர் இந்த தேசத்திலே நம்மளை பெருக செய்ய வல்லவர், இந்த தேசத்திலே நம்மளை விளைய செய்ய வல்லவர், நமக்கு வேண்டிய விளைச்சல்களை கத்தர் கொடுக்க வல்லவர். இந்த தேசத்துல நம்ம செழித்தோங்கும்படி கத்தர் கிருபையாய் இறங்குகிற தேவன். நன்றியோடு ஆண்டவரே அப்பா, அவர் நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து என்று சொல்லி நினைத்து கத்தரை துதி சொல்வோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? நல்ல
நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நினைவு கூர்ந்த இந்த நாளிலே ஆண்டவரே உமக்குரிய மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உபாகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீ புசித்து திருப்தியாய் இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிப்பாயாக. இந்த நாள் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த தேசத்துல எங்களை வைத்து நீர் அப்பா செழிக்க பண்ணதற்காய் நன்றி. இந்த தேசத்துல எங்களை ஆண்டவர் பிழைக்க வைத்ததுக்காய் நன்றி. எங்களுக்கு வேண்டிய ஜீவன்களை கர்த்தர் கொடுத்ததுக்காய் நன்றி. நாங்கள் அமைதலோடு ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த சமாதானத்துக்காய் நன்றி. தேசம் சமாதானமாய் இருப்பது கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை. கர்த்தர் பெரிதான ஒரு கிருபை. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உமக்கே மகிமை தருகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 9லிருந்து 11 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்கள் தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரும் சுதந்திர நாளில் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இறங்கி ஆண்டவர் நம்ம பாதைகள் நெய்யாய் பொழிய வைக்கிறார். நன்மை நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் நமக்கு நன்மையினால் முடிசூட்டுகிற ஒரு தேவன். நமக்கு வேண்டிய ஆகாரம் நம்மளுடைய இடத்துல இருக்கு. கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவரே உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. தாழ்வில் எங்களை நினைக்கிற ஒரு தேவன் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் கிருபையா எங்களை நினைத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நன்றி தாப்பனே, நன்றியோடு வை துதிக்கிறபலரா ஷபலங்கதுரபா. ஹalleluya. என் தேவனே, நீர் பாராட்டுகிற இரக்கம் பெரியதப்பா, இரக்கம் பெரியது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீ தயவா எங்களை தலைகளை உயர்த்துகிறீர். இந்த தேசத்துல கத்தாவே எங்கள் தலைகளை உயர்த்தி நீ மகிழ்கிற தேவனா இருக்கிறீர் தாப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேவன், ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறதுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசாயா 32:18 பார்க்கிறோம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் கூடியிருக்கும். இந்த நாளில நமக்கு ஆண்டவர் சமாதான வாசஸ்தலம், நிலையான வாசஸ்தலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அமைதியாய் தங்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். யாருக்கு தருகிறார்? நான் என் ஜனத்துக்கு தருகிறேன். என் ஜனம் ஆண்டவர் இந்த தேசத்தில் கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிற ஒரு தேவன். ஏசாயா 54:10 மலைகள் விளங்கினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதூறுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மோடு இருக்கிறது. நீங்க அதை பார்த்தீங்களா? ஏசாயா 54:13-14 உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல கர்த்தர் நம்மளை வைப்பாரானால், இந்த தேசத்துல கர்த்தர் நமக்கு வேண்டிய சமாதான உடன்படிக்கை கர்த்தர் செய்கிறார். இந்த தேசத்துல நம்மள பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க கர்த்தர் கிருபையாய் இறங்குகிறார். நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகழ்க்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த சமாதானத்தை நீர் கொடுக்கிறீர், எங்களுக்கு கொடுக்கிறீர், இந்த தேசத்துல எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர் அப்பா. அவர்களும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறீர் அப்பா. இந்த தயவுகளை நீர் கொடுக்கிறதுக்காய் நன்றி தாப்பனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம்முடைய காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். ஹalleluya. நம் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோமா? ஹalleluya. கரங்களை தட்டிவோம். ஹalleluya.
நோக்கி ஆண்டவரே நீ செய்கிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீ பாராட்டுகிற இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். எந்த தேசத்துல ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தாரோ அதே தேசத்துல சுதந்திரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாள்ல ஆண்டவர் இண்டிபெண்டன்ஸ் மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் நமக்கு வேண்டிய இன்ஹெரிட்டன்ஸையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கர்த்தர் தருகிறார். ஆண்டவர் கொடுக்காத ஒன்றுமே இல்லை. நமக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் கரத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள் நன்றியோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் அப்பா நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபையா எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் செய்கிறதுக்காய் நன்றி, நீர் கிருபையா எங்களுக்கு இறங்குகிறதுக்காய் நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்ட சமூகத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. நீர் எங்கள் கிருபையா எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பார்க்கும் பொழுது காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால நிரப்பின ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை செய்த நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. எங்களோடு உடன்படிக்கை செய்தீரப்பா, எங்களை நடத்தி வந்தீர், மறவாமல் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. எங்களை ஒருபோது கைவிடாமல் நடத்தினீர் ஆண்டவரே. எல்லா நெருக்கமான பாதைகளிலும் கர்த்தரின் கூடவே வந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்துல நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி செய்ததுக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் கொடுத்த தேசத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளை நாங்கள் எண்ணுகிறோம் சுவாமி, உம்முடைய நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அது மிகுதியா இருக்கிறதப்பா, எண்ணில் அடங்காததா இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. எங்க நாங்க வெட்கப்பட்டோமோ அதே தேசத்துல எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்ததுக்காய் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தாப்பனே. நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்து இந்த தேசத்தை நாங்கள் செழிக்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைகளை எங்களை தேற்றுகிறதுக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய ஆலயங்களில் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கொடுத்து நீர் மகிமையாய் விளங்குகிறதுக்காய் நன்றி தாப்பனே, மகிமையாய் விளங்குகிறதுக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தை ஒன்று வீணாய் போகிறதில்லை சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்காய் நன்றி. இந்த தேசத்தை நாங்கள் செழிப்பாய் இருக்கிறதுக்காய் நன்றி தாப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை குறைவில்லாமல் நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. இது எவ்வளவு பெரிய சமாதானங்க, எவ்வளவு பெரிய சமாதானம். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆய்களை திறந்து கர்த்தரிடத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா சொல்லுவோமா. நன்றி தாப்பனே, உமக்கு நன்றி. இந்த தேசத்திற்காய் நன்றி, இந்த தேசத்திற்காய் நன்றி தாப்பனே. உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான்.
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya.